நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க அத. அவங்களுக்கு they are waiting for itங்கிற மாதிரி. அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு actually. அதுவும் நல்லா அவரு வந்து சாப்பாடு எங்க தான். கை காட்டினாரு பாத்தீங்களா? அவர் ம். வந்து ஒரு சப்கான்ஷியஸா அந்த சைடு கை காட்டிட்டாரு. கனி, சபரி அவங்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்க சப்கான்ஷியஸ் இல்ல, சைடு. அவர் வேணும் தான் காட்டியிருக்காரு. அவர் வேணும் தான் காட்டியிருக்காரு. அந்த பக்கம் தான் இருக்காங்க, அந்த பக்கம் பாத்துக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இல்ல பக்கம் திவ்யா, எனக்கு பாரு இருக்காங்க. திவ்யாவுமே வந்து இப்போ கொஞ்சம் இப்ப நான் அந்த 1 hour முடியும் போது பார்த்தேன், திவ்யா சாண்ட்ரா கிட்ட வந்த மாதிரியே தெரியல. அது இல்ல லைவ்ல இருக்காங்க, இப்ப கூட உட்காந்துருக்காங்க. திவ்யா ஓகே தான் ஓகே. சாண்டா பக்கத்துல உட்காந்துருக்கு ஃபுல்லா. இந்த 1 hour முடியுமா நமக்கு அப்படி காமிக்கல, எஃப்ஜேவும் ரம்யாவும் இருந்த மாதிரி காமிச்சாங்க. தட் இஸ் ஃபைன், பட் நவ் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? இப்போ ஃபுல்லா உட்காந்துருக்கு திவ்யா மட்டும் தான் உட்காந்துருக்கு, வேற யாருமே பக்கத்துல இல்ல. சபரி வாஸ் தேர் ஃபார் சம் டைம், ஆஃப்டர் தட் ஃபுல்லா திவ்யா மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே, பார்ப்போம் எங்க போயிட போறாங்க. சிகா அப்படியே உட்காந்து ஜெயான்றவங்க எடுங்களேன், என்னால எடுக்க முடியல. நான் செக் பண்றேன். நீ அட்மிட் பண்ணிட்டேன். சாரி, நான் தெரியாம மியூட் பண்ணிட்டேன். இல்ல இப்போ ஜெயா உங்களுக்கு இன்வைட் கொடுத்துருக்கேன், ஜெயா வாங்க. வந்துட்டாங்க மேடம், வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது 50-50 சான்சஸ் இருக்குல்ல. சாண்ட்ரா வந்து மேபி ஷி வில் கோ இன் ஹர் ஓன் ஜோன் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இஃப் ஷீ இஸ் ஸ்மார்ட் மேபி அவங்க வந்து கண்டிப்பா கனிக்கும் விக்ரம்க்கும் அகெயின்ஸ்டாக தான் ப்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வேற வேற எந்த ரீசனுக்கு பிரஜன் எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தோணுது? கேக்குதா மக்களே? வணக்கம். கேக்குது சார், சொல்லுங்க சொல்லுங்க. ம் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தே வாண்ட் டு ஷோகேஸ் தட் சேது இஸ் அன்பயஸ்டு. நான் வந்து எல்லாருக்கும் ஈவனாக தான் இருக்கேன், நான் எல்லாரையும் கேள்வி கேட்குறேன், என் நண்பன், என் உயிர் நண்பனே இருந்தாலும் நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் மேஜர்லி நானும் விக்கல் விக்ரமோ, எனக்கும் விக்கல் விக்ரமோ எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு எதுவுமே கள்ள தொடர்புலாம் இல்லை. எக்ஸாக்ட்லி. ஆனா அத ப்ரூவ் பண்ணலையேங்க. அத என்ன ப்ரூவ் பண்ணாங்க? நான் கன்ஃபார்ம் பண்றேன் கள்ள தொடர்பு இருக்குன்னு. அப்படி இல்ல, அதாவது நீங்க நம்மளுக்கு தெரியும், ஆனா நம்மள மீறி நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன நினைப்பாங்க பாருங்க, விஜிஎஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆகும்? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டே எலிமினேட் பண்ணிட்டாங்க சேவ் பண்ணாம, இவங்கள ஏன் அவர் சேவ் பண்ண போறாரு அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லா விஜேஸ்க்கு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. அது அந்த கடைசி அந்த கான்வர்சேஷன்ல 2-3 வாட்டி அழுத்தமா சொல்லிட்டாரு. இந்த எபிசோடே அப்படிதான் சார். எனக்கு நேத்துக்கும் இன்னைக்கு கனெக்ட் பண்ணா சொன்னாரா இல்லையா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுலாம் வந்துச்சு பாருங்க பிரஜன் வெளில வந்தோடனே. ஆமா ஆமா, வெளில சொல்றாரு பாருங்க, சப்போர்ட் பண்றாங்க சொல்றாங்க நண்பா, நீ போய் பாருன்றாரு. அவன் என்ன, நான் என்ன பார்க்க போறேன்? ஓகே, எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. அதே மாதிரி இன்னொன்று வந்து சாண்ட்ராக் வந்து கொஞ்சம் அவ தனியா ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள வந்து அப்படியே அந்த அந்த சேட் ஃபீலிங்ஸ்லேயே வச்சுட்டு மேபி இன்னும் 2 வீக்ஸ்ல அந்த இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அந்த குட்டி பாப்பாஸ் வரத்துக்கு ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ். 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ் இல்ல, கம்மிங் வீக் இல்லாம அடுத்த வாரம் கம்மிங் வீக் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் கம்மிங் வீக் இருக்காது. ஏன்னா கம்மிங் வீக் அநேகமா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமான் வைக்கணும். அப்ப அதையும் வைக்கறாங்களா இல்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி வாரம் தானே இப்போ மிட் வீக் ஃபிக்ஷன் நடந்துச்சு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமான் ஏன் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இங்க வந்து 2 பேரை தாண்டி வேற யாருமே கேம் ஆடல. ஓகேவா? இன்னைக்கு கனி எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்போஸ். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. அமித் வந்து கனி பேரை சொன்னோடனே கனி போயிட்டு எனக்கு தாய் உள்ளம் நாளா அப்படின்னு நினைப்பனா கோபால், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி இப்படின்னு போட்டு அவரை போட்டு மேனிப்புலேட் பண்றாங்க. எப்பா இந்த மாதிரி தானே இதை தானமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், நீ அன்புன்னு சொல்லிட்டு ஒரு கேங்க சேர்க்கிறேன்ட்டு. இப்போ அவனை அமித்தை மேனிப்புலேட் பண்ணி பேச விடாம அப்படியே ஒரு வசனமா பேசுறாங்க. சபரியும் அப்படிதான் பண்ணா பாத்தீங்களா? அந்த டாஸ்க்ல நீங்க ஆப்போசிட் டீம் விளையாடுறியோன்னு தோணுதுன்னு சொன்னதும் சபரியும் அந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணான். என்ன விடுங்க, ஒரு 10 நிமிஷம் விடுங்க அப்படி இப்படின்னு. என்னடா சொல்லவே கூடாதா உன்னெல்லாம்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? அப்படி பார்த்தா அந்த லிசனிங் கெபாசிட்டி யாருக்குமே அங்க இல்லல்ல. எக்ஸாக்ட்லி கானா வினோத் எப்படி வினோத்துக்கும் கிடையாது, கானா வினோத்துக்கு எப்படி விஜிஎஸ் என்னென்ன பாயிண்ட் சொன்னாரோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கனிக்கும் பொருந்தும், சபரிக்கும் பொருந்தும், எப்ஜேக்கும் பொருந்தும். அப்புறம் வேற யாரு,
நம்ம அரோரா அவங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்களுக்குலாம் லிசனிங்கே கிடையாது. அவங்க டிஃபென்சிவ்ல போய் உடனே அவங்கள தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சாம் பிரியா, நான் உங்களை லிசனர் மூவ் பண்றேன். நான் திருப்பி வேணா இது பண்றேன். ஓகேவா? நான் வேணா கீழே இறங்குறேன்ப்பா. நான் இப்ப பேச மாட்டேன், தூங்கிடுவேன். நீ வேற யாருன்னா கொடு. அவங்க இருங்க நீ பேச சாம், ஆ. நீ பேச. நான் இங்க இல்ல நீ பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் செம தேவை டயர்டு. இப்பதான் வந்து ரூம்ல இறங்குனேன். சரி போயிட்டு வா சார். நான் கீழே லிசனர்ல இருக்கேன். வேற ஏதாவது பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து பேசுறேன். சரி, வேணா ரெக்வெஸ்ட் கொடுங்க சாம். எனக்கு ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் பேசணும் ரசிகன். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் பத்தி கேட்டாங்கல்ல ரம்யா ஜோக்கிட்ட. அப்ப வந்து விக்ரம் எந்திரிச்சு நான் அட்வைசரா இருக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த வேலைலாம் செய்ய முடியாது அப்படின்னாரு. அவர் எனக்கு ஆக்சுவலி இந்த 56 டேஸ் ஆயிருக்கா, அவர் எந்த டீம்லயும் வேலை செஞ்ச மாதிரியே என்னால பார்க்க முடியல. கையே ஹார்ட்ஸ் கெமிக்கல்ஸ்னால கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங் போமாட்டாரு. சரி குக்கிங் பண்ணலான்னா, குக்கிங்க்கு பண்றாரான்னே தெரியல. அவர் குக்கிங் டீம்ல இருந்து நான் பார்க்கவே இல்ல இந்த 56 டேஸ்ல. ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பண்ண முடியாதுன்னா, இந்த ரம்யா ஜோ ஏன் அவர வந்து குக்கிங்ல போட்டுருக்கலாமே? ஏன் போடல? அத யாருமே இந்த ஹவுஸ்மேட்ஸ் கேட்கல. இல்ல விக்ரம் தான் ரொம்ப நியாயஸ்தராச்சே. அவரே கேட்டு வாங்கியிருக்கலாம்ல, அந்த குக்கிங் டீம. அது சரி ஓகே. அட்வைசர் வேண்டாம் அப்படின்னு அந்த விக்ரமே வந்து சொல்லியிருக்கலாமே. இங்க வந்து பேசுறதுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேவே யாரும் அவர் பேச்ச கேட்க மாட்றாருன்னோனே, எனக்கு அட்வைசர் வேண்டாம். நான் வந்து ஏதாவது ஒரு டீம்ல இருக்கேன். வேற யாராவது நீங்க அட்வைசரா எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு படிக்கணும்னா அப்ப வந்து படிக்கிறேன். அப்படின்னு பேசியிருக்கலாமே. அதெல்லாம் அங்க வாயே தொறக்கல. இங்க வந்து ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே விஜய் சேதுபதி கேட்க மாட்டேன். இது ரொம்ப ஆக்சுவலி விக்ரம்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்பயே கப்ப தூக்கி குடுத்துட்டு இந்த ஷோவ முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப கடுப்பா தான் இருக்குது. No, Aarti sister, like actually he told Ramya, like I'm not interested in this post. If you want, I can go in cleaning train milli adla poirrenu solliட்டாரு அவரு. கேட்டாரு. இல்ல கிளீனிங் தான் அவருக்கு வந்து கை இப்ப No இன்னைக்கு கூட special சொன்னாரே cleaning, ஹார்ஷ் floor கெமிக்கல்ஸ். cleaning. He was ready to do floor cleaning. This Ramya only said வேண்டாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு இல்லையா. She only told him. So he said okay fine, வேணாம் அப்படி அவர் இருந்துட்டாரு. எனக்கு தெரியல அது எந்த லைவ்ல சொன்னாங்களா என்னன்னு லைவ்ல தான்மா. லைவ்ல when இந்த பக்கெட் மேட்டர் வந்துச்சுல, after that he went and told I don't want to be in this position because no one பக்கெட் is மேட்டர் எப்பங்க 3rd டேவோ 4th டேவோ தானங்க வந்துச்சு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் என்ன பண்ணாரு அவரு? அதான் she only told na you be my advisor. So till then he was doing that work. I'm asking what he did for first 3 days. He was okay with advisor position. He was okay not to do any work. He was not interested to be in the kitchen team. At least if he is not interested to touch any harsh chemicals, அவரு கட் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாமே. அது எந்த பிரச்சனையும் இல்லல்ல. See that should be decided by the thala na. He only gave the அதாங்க he has formed a group. ஓகேங்களா? தலைக்கிட்ட அவர் இதெல்லாம் மேபி நம்மளுக்கு லைவ்ல கூட எடிட்டட் தான் நிறைய காட்டுறாங்க. மேபி he would have already formed ஒரு இமேஜ். நான் இதெல்லாம் தான் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க. ரம்யாவை உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அவரும் அந்த ரீசன் காமிச்சார்ல, எனக்கு கையில படக்கூடாதுன்னு. ஏன் கெமிக் கூட தான் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பட்டுச்சு, கெமிக்கு கூட தான் கை பர்ன் ஆச்சு. அந்த பொண்ணு பண்ணலையா என்ன? Actually this is Thale's mistake, right? We can't blame him, right? Thale தான் she only has to decide. It is one sided ன்னு நான் சொல்றேன். Yeah, it is one sided தான். Because everyone have the mindset like he is very intelligent. அவர் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும், அவர் அட்வைஸ் தந்தா அது கரெக்ட்டா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அது ஒரு மைண்ட் செட் ஆயிருச்சு அங்க. For everything people are going to him. யார் வேணாலும் இருக்காங்க அந்த அன்புக்கு. Absolutely. Actually இந்த விக்ரம் பேச்சு கேட்காம எல்லா கண்டெஸ்டன்ட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆடினாலே the game will be much better. If you see Shubhi, she also thinks அவர் சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும். Kani, she thinks like he's a very good advisor. So Ramya also follows the same. Okay, இவ்வளவு நாள் அவர் சொன்னது எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். So she also followed the same thing and இன்னைக்கு she goes and asks him. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வச்சுங்க, last time also when she had a question she went and asked Vikram. அதான் சொல்றேன். Not anyone else. They can't even think other than Vikram. அவர் சொன்னா அது கரெக்ட்டா தான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாரும். ஒரே நிமிஷம், அந்த எஸ்ஐக்கின்ற ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுங்க ப்ரோ. ப்ரோ இருக்கீங்களா? எஸ்ஐக்கி செகண்ட் ப்ரோ பேசுங்க. இருக்கேன் ப்ரோ. சாரி, எனக்கு வந்து ஒரு 3 விஷயம் பேசணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து சீசன் ஸ்டார்ட் பண்றப்பவே ஒருத்தர் கேப்டனா செலக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் வீக்
கண்டென்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டார்டிங் ப்ராமிஸ். அதாவது ஒன்ஸ் நீங்க கேப்டன்ஷிப் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15th வீக் வரைக்கும் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றது தான் பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல கொடுத்த ஒரு விஷயம். அதுல எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டு அவர் போனாரு. அவருக்கு அந்த கேப்டன்ஷிப்போட கண்டென்ஷன் இல்லைன்றது கூட ஓரளவுக்கு அதுவே அக்செப்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு ஃபேர் எனஃப். ஏன்னா அவர் வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு கொஞ்சம் அந்த கேப்டன்ஷிப்பே லத்தாஜிக்காக தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் வீக் நம்ம எப்படி காம்படிஷன்ல இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. பட் இங்க வந்து ரம்யா வந்து ஒரு டீம் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல டீமா தோத்ததுக்கு ரம்யா கண்டென்ஷன்ல வராம இருந்தாங்கன்னா இட் ஓன்ட் பி ஃபேர். பிகாஸ் அவங்க ஒரு வீக் கேப்டன். ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் ரம்யா, அதையும் சொல்லிடுறேன். பட் அந்த அவர் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு 15th வீக் வரைக்கும் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா கிடைக்கும்னு. பட் திருப்பி ஒரு டீம் கேமா வச்சது அவரு. அந்த டீம் கேம்ல ஒரு டைரக்ட் எவிக்ஷன் கொண்டு வந்தது அவரு. பட் அதுல ரம்யா கேப்டன்ஷிப்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தா இப்போ ஒன் பி ஃபேர். ஏன்னா அது ஒரு ஸ்டார்டிங் அவர் சொன்னதுக்கும் இப்போ பண்றதுக்கும் பயங்கர கான்ட்ராடிக்டிங்கா இருக்கும்ன்றது நான் பிலீவ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த சாண்ட்ரா அண்ட் அவங்களோட அந்த அழுகுற மூமெண்ட் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் பிலீவ் அதை கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் கப்புள்ஸ். அண்ட் ஆப்வியஸா ஒருத்தர் வெளியே போறாங்க அப்படின்னா அந்த அழுவ வர்றது எல்லாமே ஒரு சகஜமான விஷயம். இதை வந்து ஏன் இவ்வளவு பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அண்ட் அந்த பிரஜனோட எவிக்ஷனுமே நான் என்ன யோசிக்கிறேன்னா, கப்புள்ஸா இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணா 2 பேருக்குமே ஒரு ஸ்பேஸோ இல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு மோட்டோவால் தான் பிரஜன் எவிக்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இதே மீன் டைம் கேட்கலாம், சாண்ட்ரா எவிக்ட் பண்ணிட்டா பிரஜன் வச்சு உள்ள வச்சிருக்கலான்னு. பட் சாண்ட்ரா எவிக்ட் பண்ணிட்டா பிரஜன் இந்த அளவுக்கு ரியாக்டும் பண்ண போறது இல்ல, இந்த அளவுக்கு சேட் மோமெண்ட்டுக்கும் போக போறது இல்ல, இந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷனும் கிடைக்க போறது இல்லை. பட் இதே பிரஜனை வெளியே அமிச்சிட்டா சாண்ட்ரான்ற ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பா பிரேக் டவுன் ஆவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கான அட்டென்ஷன் பயங்கரமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசுறப்போ சொல்லியிருந்தீங்க, இது 1 வீக் கழிச்சு இது ஃப்ரீஸ் டாஸ்க்னு. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கு. ஏன்னா 11th வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 12th வீக் தான் ஃப்ரீஸ் டாஸ்க்கு. அதுக்கு அடுத்த வீக் தான் டிக்கெட் டு ஃபினாலே. அதாவது ஃப்ரீஸ் டாஸ்க் முடிஞ்சு வீட்டுல இருந்து வர்றவங்களாம் வந்து பார்த்துட்டு போனா அடுத்த வீக் தான் டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ இன்னும் அதுக்கே 2 வீக்ஸ் இருக்கு. 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த சாண்ட்ராவை வந்து அந்த ஒரு சேட் ஜோன்லயோ என்னமோ ஒரு ஜோன்லயே காமிச்சு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஐ மீன் அந்த கிட்ஸ் ட்வின்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு அட்டென்ஷன் பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி அவங்க பிரேக் டவுன் ஆயிருக்கனால அவங்கள பார்த்த உடனே இன்னும் அவங்க எமோஷன்ஸ் பயங்கரமா ஆகும். அதுல அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு பயங்கரமா பூஸ்ட் ஆகும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கலாம். என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது சாண்ட்ராவை புஷ் பண்ணி அந்த எப்படியாவது அந்த ஃபைனல் லிஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க புஷ் பண்றாங்க. பட் அவங்க எப்படி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க உள்ள வர போறாங்கன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின். பட் அந்த ஒரு புஷ்ஷுக்கு தான் இந்த ஒரு எவிக்ஷன் நடந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் திங், ப்ரொமோல காமிச்சதுக்கும் உள்ள நடந்ததுக்கும் ஒண்ணுமே சம்மந்தம் இல்லை. தேர் இஸ் நோ ரோஸ்ட் அட் ஆல். சும்மா ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்டாங்களே தவிர எதுவுமே இதுல ரோஸ்டாவே நிக்கல. நேத்தும் அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தெர் இஸ் நோ ரோஸ்ட் அட் ஆல். ரம்யா வச்சே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எபிசோடே ஓட்டிட்டாங்க. ரம்யா என்ன கேட்டாலும் எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு தான் சொல்ல போறாங்க. அதை சொல்றதுக்காக அதை கேள்வியா கேட்டு என்ன கேட்கறதுனே தெரியலன்னு ஒரு ஹோஸ்ட் சொல்லி 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 இந்த இந்த 2 வீக்கெண்ட், ஐ மீன் இந்த வீக்கெண்டே அவங்க வந்துட்டு அப்படியே ஓட்டிட்டாங்க. அதுல தேர் இஸ் நோ கண்டென்ட் ஆல். ஏன்னா நேத்தும் ஓட்டினதுமே அந்த ஃப்ரைடே எபிசோட போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டிட்டாங்க. ரம்யா வச்சு பேசி ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. இன்னைக்கு பாருக்கும் பெரிய ரோஸ்ட் இல்ல. அதே மாதிரி கானா வினோத்துக்கு அது ரோஸ்டானே தெரியல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி பூசி முழுவி அப்படியே அமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளா விஜேஎஸ்க்கு கண்டஸ்டன்ஸை விட விஜேஎஸ்க்கு தான் நிறைய பூசி முழுகிற மாதிரி போயிட்டு இருக்கு. விஜேஎஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, அது வந்து சப்போர்ட் அவசியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே இஸ் அ ஹோஸ்ட்.
he is doing his job for his salary. இவருக்கு எதுக்கு இதை பூசி மொழிவி அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதே விஷயம் வந்துட்டு சீசன் 7ல அந்த பிரதீப் எவிஷனுக்கு அப்புறம் கமல் பேசுறதுமே அப்படிதான் இருக்கும். நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் கார்டு கொடுக்கல, நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூசி முழுகிற மாதிரி ஒரு கேம் பண்ணுவாரு. பட் அவருக்கு பூசி முழுகணுன்ற ஒரு அவசியம் இருந்துச்சு. பிகாஸ் இஸ் இன்டு பாலிடிக்ஸ், மக்களோட சப்போர்ட் பயங்கரமா வேணும்ன்றதுக்காக அவர் அதெல்லாம் அட்டம் பண்ணாரு. அது நெக்ஸ்ட். பட் இவர் எதுக்கு இந்த பூசி மொழிவி இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணணும்னு எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. அவர் ஆக்சுவலா அவர் ஃப்ளோல போயிருந்தாலே இது பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் வாஷ்லாம் பண்ணாம அவரோட ஃப்ளோலயே அவர் கொண்டு போயிருந்தாங்களே ஐ கெஸ் இந்த வீக்கெண்ட்ஸ் பயங்கரமா போயிருக்கும். சூப்பர் ப்ரோ. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்தா பேசுறேன். தேங்க்யூ. ஹாய் மத் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஹாய். ஹாய் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். How was the show? ஷோ குட். நேற்று கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. நல்லா இருந்தது. யா இட்ஸ் பெட்டர். ப்ரோ ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எந்த ட்வீட்? இந்த பிரஜின் சாண்ட்ரா. ப்ரோ அது வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரூ லவ் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் அந்த பெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் போட்ட ட்வீட்டு ஒரு சில புதுசாக இப்போ இருக்கிற பசங்க அப்படியே ஜாலியாக யோயோ அப்படின்னு சுற்றுற பசங்களுக்குலாம் அந்த ட்வீட் புரியாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு புரியும், இப்போ புரியாது, போக அவங்களுக்கும் புரியும் அந்த ட்வீட். ஆக்சுவலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், என்ன தான் ஒரு ரொம்ப சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட் ஆனாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மீடியாவில் எங்கேயோ இருந்தாங்க, டாப்பில் இருந்தாங்க. ஷி வாஸ் டூயிங் அந்த அசத்து போகுது யார் அப்படின்னு நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து சீரியலில் அப்படிலாம் இருந்தாங்க. அப்புறம் 2 பேரும் வாய்ப்பு இல்லை, ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிட்டானே, அவனுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்குமே, அவன் இதனால வந்திருப்பானே, மேலே வந்து அந்த ஒரு இது அவங்களுக்கு அடிப்பட்டதுனால அவங்க வந்து அந்த எமோஷனல் அவங்க அழுகுறாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்களே, சுபிக்ஷாவை இப்படி சொன்னாங்களே, அது ஏன் கேட்கல? அது கேம், அது வேற. ஓகே, அது வந்து கேமுக்கு உள்ள வர பாட்டு. இப்போ அவங்க அழுகுறது வந்து அந்த வெறும் அவங்க அழுகுற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மார்க் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் குட். கேமுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, நீங்கள் சொல்லிக்கோங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கோங்க. அவங்க அழுகுறது அதை நான் ஃபேக்காக அழுகுறாங்க, ஏமாத்திட்டா இருக்காங்க இல்லையே. ஸோ இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்காம ஒரு சில பேர் வந்து மார்க் பண்றது அதுல வந்து வேற என்னால இமான் ஏத்துக்க ப்ரோ முடியல. நீங்க ஷோவே பார்க்கலன்னுலாம் சொல்றாங்க. நீங்க ஷோ யார் பார்க்கலையா? நானா? நான் வந்து ரிவ்யூ பண்ணல. நான் இங்க வந்து டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் நீங்க அதான் கேட்ட எனக்கு புரியல. கேள்வியெல்லாம் நீங்க நிறைய 1 விஷயத்துக்கு ஹவர் வந்து நான் வந்து 1 நான் ஹவர் பார்க்கல. நீங்க 1 ஹவர் பார்க்கல. 1 ஹவர் தான் 1 ஹவர் பார்க்கறீங்க. 1 லைவ் ஹவர் பார்க்கல. பார்க்குறேன். அதான் சொல்றேன். 1 ஹவர் லைவ் பார்க்க பார்க்கறது இல்ல, அப்பயும் கிளிப்ஸ் நீங்க பார்க்குறேன். ஷோவே பார்க்கலன்னுலாம் போட்டுட்டு இருக்காங்களே, காமெடி அது பண்றாங்களே. அது போட்டும். ஆனா அது வந்து அவ்வளோ சீரியஸா எடுத்து நான்லாம் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் எனக்கு இல்ல. ஸோ ஓகே ப்ரோ. அதுதான். அந்த ஃபீலிங்ஸ் அது வேற. அது எவ்ரி ஒய்ஃப் நோஸ் தட் பெயின் அண்ட் எவ்ரி ஹஸ்பண்ட் நோஸ் தட் பெயின். அவ்வளோதான். ஸோ அதை வந்து மார்க் பண்ணுறது, மற்ற விஷயத்தில் என்ன வேணால் மார்க் பண்ணேன், இந்த விஷயத்தில் மார்க் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல. தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. என் வரல தானே நான் எழுதுனேன், மற்றவங்க வரல போய் எழுதலையே. சூப்பர் ப்ரோ. கரெக்ட். அதாங்க, அதான் எனக்கு ப்ரோ அதான் ஒரே ஒரு தோணுச்சு. பாயிண்ட் முன்ன ஆட் பண்ணிக்கிறேன். இதே விஷயம் வந்துட்டு பிக் பாஸ் 3ல வந்துட்டு கவின் பெட்டி எடுத்துட்டு அவரே வாலண்டியரா வெளியே போறப்போ லாஸ்ட்லயா இதே என்ன நடந்துச்சோ அதே விஷயங்கள் தான் நடக்கும். அவ்வளோ டோருக்குள்ள கையெல்லாம் விடுவா. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எல்லாருமே இவங்க ரியல் கப்புள்ஸ் இதை பண்றதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் புரியல. அதுக்கு ஒரு தேவையில்லாத மீன்ஸ், அதுக்கு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. ப்ரோ நீங்க எதுக்கு அங்குள்ள போறீங்க? இங்க வந்து அரோரா துஷாரை மிஸ் பண்றேன், அரோரா ரிலேஷன்ஷிப்னு சொன்னதையே இங்க ஜாலியா ஃபயர் விட்டுக்கிட்டு எவ்வளவு ட்ரூவா இருக்கு இந்த ஃபீலிங் சொன்னவங்க, இங்க வந்து 19 வருஷம் மேரேஜ், அந்த ஃபீலிங்கை வந்து வெஸ்டன் பண்ற போது எனக்கு சிரிப்பு தான் வருது. டியூட், அவங்க வெளில போய் 10 நாள் கூட Exactly. பக்கத்துல பார்க்க மாட்டாங்க, 10 நாளா பிரேக்கப் போய் ஓடிடுவாங்க. அவங்க பேசக்கூடாது. பேசுங்க சாம், பேசுங்க.
இல்ல இமாத் ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். இந்த ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ரியலா தான் இருக்கு. ஓகேவா? ரியலா தான் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ரெண்டாவது அது வெளியில இவங்க மார்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த விஷயத்துக்கு நீங்க வந்து நீங்களாம் பார்வை எதிர்க்கிறீங்க, பார்வைக்கு ஏற்றெடு காமிக்கிறீங்களோ, நீங்க இன்னைக்கு மார்க் பண்றீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து பார்வை வந்து குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பார்வை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க, பார்வை வந்து பார்வை மேல ஏற்றெடு காமிக்கிறீங்க. ஆனா நீங்க பண்றது வெளியில அதே மாதிரி தான் பண்றீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. ஓகே ஓகே, ஜனவரி பேசுறீங்க. இல்ல ஆக்சுவலி ஐ வாஸ் அபவுட் டு சேம் சம்திங் சிமிலர் லைக் வாட் இமாத் செட். ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரியலா இருந்துச்சு. ஐ saw some tweets saying that I guess ஜனவரி they are ஒன் செகண்ட் சந்தியா கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணுங்க. சந்தியா மைக் மீட் பண்ணுங்க. இங்க கோவர்ஸ்ல இருந்து மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஜனவரி பேசுங்க ஜனவரி. ஐ கேன் see her feelings are very real. இப்ப ஒரு சில கனி பிடிச்சவங்கலாம் வந்து ஐ saw some tweets saying that okay this is something they discussed right now, see karma அப்படி இப்படிலாம் போடுறாங்க. see this is in the game, yes you can say whatever you want, but these feelings are very real. And like I felt personally, you know what, I want my husband to stay, not me. So I felt like she's like, நீ தான் நிக்கணும், நான் ஏன் நிக்கிறேன், நீ ஏன் நிக்க மாட்டேன்ற, ஏன்னா உனக்கு தான் ஒரு கெரியர் தேவை, உனக்கு ஒரு பூஸ்ட் தேவை, திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு பூஸ்ட் அப் so that you can shine well. ஆனா நீ போயிட்டு நான் இங்க நிக்கிறேனே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So she was like totally broken, and she's like நான் வீட்டுக்கு போய் நான் குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன், நீ ஏன் போய் பாத்துக்கணும், அந்த மாதிரி அவங்க நினைச்சு அவங்க அழுது. அன்னைக்கே லாஸ்ட் டைம் அந்த கார் விஷயத்துல கூட she was totally broken because she's like you have to stay here, நான் வந்து உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் தான், நான் இருக்கக்கூடாது நீதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கும் வந்து அவங்களால அதை ஏத்துக்க முடியல. and I'm hoping she she should went out and she should come back, and now whatever the game she is going to play, it should be for Prajan and for herself. So single person நின்னு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து விளையாடுற மாதிரி விளையாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the whole house will be surprised. And they might not expect okay Sandra இது ஒரு ஹியூஜ் கம்பேக்கா இது நம்ம, ஏன்னா இப்ப எல்லாருமே மேபி நினைச்சிருக்கலாம் ஓகே அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு, இப்போ அவங்க ஒரு வீக்கான பர்சன் மேபி அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் நவ் ஷீ ஷுட் கம் பேக் அண்ட் ஷீ ஷுட் ஹிட் ஹார்டர். அப்பதான் வந்து அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் மை ஒப்பீனியன். நந்தினி பேசுறீங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த அலுவலகம் வந்து ரொம்ப ஒரு சிலர் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. சேம் ஜானரி சொன்னதே தான். எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அந்த இதுதான் ஃபீல் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் முன்னேறி வந்து அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யாரா இருந்தாலுமே திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சாண்டா வந்துட்டு வென்ட் அவுட் பண்றாங்களே தவிர, அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க நான் வந்ததுக்காக அவ வந்தா அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் கன்வே பண்ணிருப்பாருல்ல. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நீ 2 கப்புள்ஸா வரணும். அது வந்து பிரஜென்ட் ப்ரியாரிட்டி. பட் சாண்டா வந்து பிரஜென்ட்காக தான் வந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்ல. அப்படிங்கும்போது சாண்டா எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அவங்க ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு எதுவும் தெரியாது. அண்ட் லவ்ங்கிறது ட்ரூ லவ் தான். 20 இயர்ஸ் ஆஃப் லவ் அவங்களுது. அந்த எமோஷன் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ ட்ரூவா தான் ஃபீல் ஆகுது. அண்ட் சாண்டாவோட கேமும் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது கம்பேர்ட் டு பிரஜென்ட் அனாலிசிஸ் ஆஃப் கேம். ஸோ அந்த விதத்துல பிரஜென்ட் போனது கஷ்டமா இருந்தாலுமே சாண்டா வந்து கம்பேக் கொடுத்து ஸ்ட்ராங்கரா வரணும். இந்த கிளவுன்ஸ் ஒரு சிலர் இருக்காங்கல்ல டீம், அந்த கிளவுன்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணுவாங்க இப்போ சாண்டா வந்து வீக் ஆயிடுவாங்க அவங்க அடிக்கலாம்னு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகி சாண்டா வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணி ப்ளே பண்ணா அப்படின்னா கண்டிப்பா சாண்டா வந்துட்டு இன்னும் ஃபர்தர் வீக் போவாங்க அப்படின்னு ஒரு தாட். இது வந்து இந்த அழகு வந்து பொய் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இது ட்ரூ ஃபீலிங்ஸ். கிருஷ்ணா அந்த ஜானரி பாயிண்ட் அவங்க கவுண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க ஜானரி.
இல்ல இல்ல லைவ் இருக்கா இல்ல லைவ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா? ரசிகர் லவ் லைவ் போயிட்டு பாக்குறியா? தான் இருக்கு. லைவ் போயிட்டு வந்து தூண்டுதலா, அதாவது கிட்டத்தட்ட நீங்க எங்க தப்பு பண்றீங்க, இத மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பாஸ், நீங்க வரலாம் அப்படிங்கிற மாரி லைட்டா கரெக்ட் பண்ணி விட்ட மாரி இருந்துச்சு. கொஞ்சம் அந்த துகுரிட்டு வந்தது, அந்த விஷயம்லாம் வந்து சொன்னதெல்லாம் ஓகே தான். பட் அவர வேணும்ட்டே ரொம்ப அளவுக்கு மீறி ரொம்பவும் அவருக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் காமிச்சு வேணும்ட்டே சொன்ன மாரி இருந்துச்சு பார்க்கும்போது. பட் அகைன் அது அவருக்கு ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா அவரு ஸ்லோ பண்ணி இது பண்றது. அண்ட் சாண்ட்ரா இது வந்து எனக்கு பார்க்கும்போது ஐ அம் ஆல்சோ மேரிட். எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் போர்டா இருந்துச்சு. பட் அத நான் டவுட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நான் ஆக்டிங் கூட கால் அவுட் பண்ணியிருப்பேன். இஃப் ஷி ஹஸ் நாட் லைக் ஸ்டெப்ட் அவுட் அத பண்றபோது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்குமே அவங்க விட்டிருந்தா, அன்னைக்கு நான் வந்து அத வந்து ஆக்டிங்ன்ற மாரி நான் அந்த கார் போனபோது ஓடுனதெல்லாம் போட்டிருந்தேன். பட் அன்னைக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, அன்னைக்கு கண்டிப்பா கை பிடிக்கலன்னா, அன்னைக்கும் அவங்க வெளில தான் போயிருப்பாங்க. கண்டிப்பா அப்படின்ற மாரி தோணுது. அண்ட் இப்ப நான் சொல்றேன்ல, எனக்கு அது ஓவர் போர்ட் ரியாக்ஷன்னு எனக்கு ஃபீல் ஆகலாம். பட் சாண்ட்ராக்கு அதுதான் நார்மலா இருக்கலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ற மாரி அவங்க நேச்சர் இருக்கலாம். வி நெவர் நோ. நம்ம அவங்க வீட்ல போய் பார்க்கல. மேபி தட்ஸ் ஹவ் எமோஷனல் ஷி இஸ் அப்படின்ற மாரி. ஸோ கண்டிப்பா அது வந்து அவங்களால ரொம்ப தாங்கிக்கவே முடியாம வெளில போனதெல்லாம் வந்துட்டு நோ ஒன் வுட் ஹவ் நோன்ல. வெளில தான் போனா வெளில காலி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது அது வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் டேக்கன் பேக். என்ன அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஆக்ட் பண்றவங்க எவங்களும் அந்த ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எடுக்கவே முடியாது அந்த மாரி. இந்த காசு என்ன இருந்தாலும் ஃபேமிலிக்கு காசு என்ன வேணா யோசிப்பாங்க. ஸோ அது பண்ணது வந்து ஐ வாஸ் ஷாக்டு. அது டக்குன்னு பார்க்கும்போது, என்னடா இந்த அம்மா இப்போ சொன்ன மாரியே போயிடுச்சு அப்படின்ற மாரி ஐ வாஸ் அப்படியே ஒரு மாரி ஷட் பண்ண மாரி ஆயிருச்சு. ஸோ அ மத்தபடி அவரு கம்ருதீன வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் திவ்யாவ கேட்ட அளவுக்காவது ஈக்குவலா கேட்டிருக்கணும். ஒரு மாரி "பார்த்துக்கோப்பா, பார்த்துக்கோன்னு" கொஞ்சம் பேட் பண்ணி சொன்ன மாரி இருந்துச்சு. மேபி அந்த ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ரோஸ்டிங்ன்னு எனக்கு பெருசா ஃபீல் ஆல. யாருக்கும் பண்ணதும் வந்து ஒரு பெருசா அவரு இது பண்ண மாரி தெரியல. ஒரு மாரி ஏனோ தானோன்னு பண்றாரு. அகைன் நம்ம நேத்து பேசின பாயிண்ட் தான். அது அவரு வந்து அவர் கேம வந்து அப் பண்ணிக்கணும். கண்டிப்பா கமல் சார் மாரி பண்ணி, இவங்கள மாரி பண்ணு, அவங்கள மாரி பண்ணுன்ல. ஏதாவது பண்ணி அப்படின்ற அளவுக்காவது அவரு கொஞ்சம் மேல வந்தா தான் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீக்கெண்ட் ஷோ. இல்லாட்டி ஒரு மாரி தான் போரிங்கா போகுது. அதான் மத்தபடி இன்னைக்கு நடந்ததுல வேற எதுவும் பெரிய சொல்றதுக்கோ, இதுவோ இல்ல. சாம் பேசுங்க சாம். இல்ல. கமருதீனுக்கு விழுந்த ரோஸ்ட் வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அடேய் மக்ருதீன், இன்னும் இவ்வளவு நாள் வந்துட்டு இன்னும் ஒரு 3 வாரத்துல உன்னை ஃபைனல்ஸ் கூட்டு போகணும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தா நீ உள்ள உட்காந்து கெடுத்துட்டு இருக்க போற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளவு நாள் உன்னை கூட்டு வந்திருக்கோம், இன்னும் ஒரு 3 வாரம் பொறுத்துக்கோ, உன்னை ஃபைனல்ஸ் கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரலி அப்படிதான் நானே சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த பிக் பாஸ் மேட்டர் போட்டு உடைச்சு விட்டாருங்க. செமையா இருந்துச்சு. ஒளிச்சுன்னு விட்டாரு. அவன் ஆனா ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சனாலிட்டியா தான் தெரியுது. இப்போ நேத்து லைவ் ஆக்சுவலா நேத்து ஷோ முடிஞ்ச அப்புறம் தான் முந்தா நேத்து லைவ் நான் ஜஸ்ட் இருந்துச்சு போர் அடிக்குதுன்னு பார்த்துட்டேன். நான் பார்க்கலன்னு சொல்லி. அதுல வந்து அரோரா கிட்ட பேசுறபோது அவன் வந்து ஒரு மாரி மைண்ட் செட்ல ஓகேன்றான். அப்புறம் இப்போ பார்வதி கிட்ட போய் பேசுறபோது, ஆ கரெக்ட் அவ தப்பு தான். அவ கிட்ட நான் ஏன் பேசணும்ன்றான். இன்னைக்கு ஷோ நடுவுல வந்தபோது கூட, அவ ஏன் இப்படி சொல்றா? அவகிட்ட நான் ஏன் பேசணும்? டேய் என்ன என்ன நீ சொல்ல வர? இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு கூட புரியல. இல்ல இதுதான் உன் கேம் பிளே எங்களெல்லாம் ரொம்ப நீ யாருன்னு தெரியாம வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? அதுவும் புரியல. அப்பா அவன் குழப்புற குழப்பு ரொம்ப மகா குழப்பா இருக்குது. யார் பேசணும்? ஹேண்டேஜ் பண்ணிருக்காங்களே, ஏன்னா அடுத்தது போயிரு. யாரும் ஹேண்டில் பண்ணலையே. இருக்கு, எனக்கு நந்தினி ஐயோ தெரியுது. ரசிகா, நீ ஒரு சொல்லுங்க. ரிப்ளை போட்டிருந்தியா? அது உண்மையா? என்ன ரிப்ளை? அந்த ட்வீட்ல
விடுங்க the people who are mocking Sandra tears for her husband ஆமாங்க are அது those பண்ணிட்டு இருக்காங்க. are the ones saying Aurora tears for எஸ் the எஸ் எஸ் ப்ரோ. ஆடா பாவிகளா. அவங்க வந்து 2 நாள் முன்னாடி வந்து அந்த அரோரா அப்படி கீழே பார்த்து அழுவாங்க தெரியுமா டியர்ஸோட. அது ஓ வந்து அது அதுக்கு ஃபயர் விட்ட கும்பல் அது. துஷாருக்காக இவ்வளோ ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. 2K கிட்ஸா? அவங்களே இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து 2K கூட இது 2K தாண்டிடுச்சுங்க. 2K கூட இந்த ஃபீலிங்லாம் புரியும். இதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஜென்னு இசட்டு கீழே போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ஏதோ ஒன்று இருக்கு. அது ஏதோ டேர்ம் ஜென்சிக்கு அடுத்து இன்னொன்னு என்னமோ வந்துருச்சு ப்ரோ. அது என்னன்னு டேர்ம் மறந்து X போச்சு எனக்கு. Y Z ஓ Z இல்ல வந்துருச்சா? இல்ல அது நம்மளுக்கு ஆமா ட்விட்டர்ல ஜென்சிக்கு அப்புறம் ஏதோ இருக்கு. ஜென்சிக்கு மேல ஒன்று இருக்கு ட்விட்டர் ஆக்சுவலி. ரசிகன் அது ட்விட்டர்ல நம்ம அந்த போட்டோ அந்த ஏஐ போட்டோ எல்லாம் வச்சு பார்க்கும் போது தான் அப்படி ஜென்ஜில அந்த தினம் முக்காவாசி பேர் அங்கிள்ஸ் வரல. வாட் இஸ் தி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜென்சி? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு ChatGPT. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனாங்க தெரியுமா, உட்காந்து வியனா அவங்க எல்லாம் பேசுனாங்க தெரியுமா, நீ வந்து வெளில போவ என்ன கடவுள் இது பண்ணோம் அப்படி இப்படின்னு ஓவரா வாய் விட்டது வந்து திருப்பி அடிச்சிருச்சுங்கிற மாதிரி மேபி அந்த சென்ஸ்ல வந்து வன்மத்தை இந்த மாதிரி காமிக்கிறாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி காமிச்சா பரவாயில்லையே. அதான் இப்போ ஒரு ட்வீட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. கனி வந்து ஜெயிலில் உட்காந்து பிரேக் டவுன் ஆனாங்க. அப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் கொடுத்தாங்க. அப்போ நீ ஏன் ட்வீட் போடல? எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்வீட் பண்ண. இது இது என்ன சீனு, அது என்ன சீனு, எனக்கு ஒன்றும் புரியல. கனி பிரேக் டவுன் ஆனதுக்கு Irrespective- ட்வீட் போட்டீங்களா? கனி வந்து நான் பிக் பாஸை பார்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து உள்ள வந்து யாரு திவாகர் கூட நான் இல்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி அடுத்தது. see the understanding how they are understanding. அதான் பிரச்சனை. இல்ல irrespective கனியோட ஃபீலிங்ஸ் ட்ரூவா இருக்கட்டும். அதுக்கு எம்பத்தி காட்டக்கூடாதுன்னு கிடையாது. அதே மாதிரி எல்லாரும் அதுக்கு சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து கனி வந்து அழுதாங்க ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. இன்னைக்கு களி அழுதுக்காக அதுக்கு மறுபடியும் நான் எம்பத்தி தூக்கிட்டு வர முடியும்னா எனக்கு கொஸ்டின் தான். ஏன்னா வந்து அங்க வந்து அவங்க சொல்றதே கேன் எம்பத்தைஸ் பா. அதுக்கு அவங்க அது போடட்டும். ஓகே ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. நீயும் போடணும்னு அவசியம் கேளுங்க, கிடையாது. அவங்க சொல்றது வந்து அங்க வந்து ரைஸ் பண்ண கன்சர்னே அதுதான். உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஓப்பனா வந்து கேம்ல வந்து நீங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது உங்க கேமு. அதை வச்சு நீங்க ஒரு கேம் ஆடுறீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பிரேக்ல போய் தே ஆர் லிட்டரலி யூசிங் த சேம் கார்டு அகைன். அங்க வந்து சொன்னதை தான் அங்க திருப்பி பண்றாங்க. தே ஆர் லிட்டரலி அதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அங்க வந்து லைவ்ல காட்டுறாங்க. அமித் கூட பேசுனதையா? அமித்ல சொன்னது அதானே. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டா நினைச்சிருக்கேன்னா நீங்க வந்து எதுக்கு என்கிட்ட தனியா அட்ரஸ் பண்ணாம நேரா இங்க கொண்டு வந்து சொல்றீங்க? நீங்க என்கிட்ட தனியா இதை அட்ரஸ் பண்ணிருக்கோம்ல, என்கிட்ட சொல்லிட்டு தானே நீங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. ஏன்? You know what, Rasigan, she wants to be always portrayed as the goodest of women. அவங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து யாராச்சும் அவங்களோட ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் அவங்க மேலே வச்சா ஷி காண்ட் அக்செப்ட் இட். எப்போ பார்த்தாலும் இவங்க மட்டும் மற்றவங்க மேல எல்லாம் வைப்பாங்க அக்யூசேஷன். ஷீ டசன்ட் எவர் ஹாவ் ஒன் ஆன் ஒன். போய் பார்வதி கூட உங்களுக்கு இவ்வளோ பார்வதி பத்தி இருக்கே. இல்ல இல்ல கனி அஞ்சலி, சொல்றேன். இல்ல அஞ்சலி, கனி சொல்றேன். அவங்க அந்த இடத்துல அமித்த லாக் பண்றத பாருங்களேன். நான் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சேன். அப்போ அமித் நண்பர் ஓ இவங்க நம்ம மேல ஒரு குட் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, நம்மள ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க, இனிமேட்டு நம்ம இவங்கள பத்தி எதுவுமே வந்து ஓப்பனா நம்ம சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ள வந்துரும்ல. இப்ப நம்ம அந்த கேம் தான் அவங்க கனி அந்த ஒரு கன்னிங் கேம் ஆடிட்டு இருக்காங்க தான் முதல்ல இருந்துட்டே சொல்லிட்டு. இதுல என்ன கன்னிங் நிறைய புரியல சாம். இதுல என்ன கன்னிங் இருக்கு? ஆமாங்க, நாளைக்கு வந்து அவங்க அமித் வந்து ஃப்ரெண்டுன்னும் போது அமித் ஒரு மேனிபுலேட்ல பண்றாங்கல்ல, அவர் ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து. ஆமா, அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்க நாளைக்கு அவங்களை ஓப்பனா அடிச்சு கேம் ஆட முடியாதுங்க. கேம் தான், அதான் கன்னிங் கேம் சொல்றேன் நானு. ஓப்பனா வரல இல்ல, ஓப்பனா எமோஷனல் பிளாக். அது யாரோ சொன்னாங்க இப்போ எமோஷனல் பிளாக். நீங்க வந்து நீங்க கேம்னா, ஆமா விக்ரமும் அதுதான் பண்றாங்க. நீங்க கேம்னா எப்படி நீங்க பேஸ் பண்ணணும், நீங்க அப்புறம் எப்படி நீங்க டாப் 3 டாப் 2க்கு நம்ம கனியை வச்சு பேச முடியும் நீங்க சொல்லுங்க. அது ஒரு எமோஷனல் பிளாக்னா அவங்க டாப் 5 கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பேசணும். ஒரு டாப் 5 பொசிஷனுக்கு வரவங்க ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி கேம் ஆடினாங்க ஒருத்தவங்க கூட. இந்த மாதிரி ஒரு இல்ல ஃபேம், இதுல என்னன்னா சில பேருக்கு வந்து அடிச்சு ஆடணும்னு இருக்கும். சில பேர் இந்த மாதிரி எல்லாரையும் குட் புக்ஸ்ல வச்சுக்கிட்டு இப்போ அரோரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க கமருதீன் கிட்ட, இங்க இருக்கவங்க கிட்ட நீ பேசணும், ஏன்னா அவங்க உங்களை நாமினேட் பண்ணா தட் வில் பி உங்களுக்கு இது இருக்கும். சில பேர் நான் நாமினேஷன் போயிட்டும் நான் வெளியில வரேன்னு தைரியமா ஆடுவாங்க.
கரெக்ட் ஓவரால் ஹரிஷ் ப்ரோ, என்னன்னா கரெக்ட். அது அவங்களோட சர்வை கேம் பண்ணணும். தான், நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல ம். சர்வை பண்ணணும், அவங்களோட கேம் நான் சொல்றேன். நீங்க அவங்களோட கேம்னே எடுத்துக்கிட்டாலும் அந்த கேம் நம்மளுக்கு பிடிக்கலல்ல. இது ஒரு எமோஷனல் பிளாக் பண்ணி நீங்க இன்னொருத்தவங்க மேல ஏறி சவாரி பண்றது, அது எந்த விதத்துல நியாயம்? அதை விட நீங்க ஓப்பனாவே நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க ஒரு கேம் ஆடுறவங்க அவங்கள ஆடுறவங்க நான் பெட்டர்னு ஒண்ணு தோணுது சொல்லட்டா? இல்ல நம்மளுக்கு, கனியோட வீக் பெட்டர்னு 1ல இருந்து தோணுது இல்ல. அதானே பண்றாங்க சாம். இல்ல இல்ல அவங்க வந்து இன்னொன்னு அந்த பாண்ட் கிரியேட் பண்ணி அந்த பாண்ட் வச்சு நாமினேஷன்ல வரக்கூடாதுன்னு she has started நாமினேஷன் that. கூட விட்டுருங்களேன், நாமினேஷன் கூட இல்ல விட்டுருங்களேன். அடுத்தவங்கள கேமே மோஸ்ட்லி நீங்க விளையாட விடாம நீங்க அவங்க அவங்க மேல ஒரு இதை ஒரு ஒரு எமோஷனல் லாக் பண்ணிட்டு நீங்க வந்து மேல வந்துட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் எக்ஸாக்டா அந்த அந்த கேள்வியுமே கேட்டது விஜேஷ். உங்களை வந்து யார் வந்து அமுக்குறாங்க அப்படின்றது கேள்வி கேட்டது கரெக்டான ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. அமித் சொன்னாப்புல பிரஜன்னு அண்டு வேற யார் சொன்னா, பார்வதி அது கொஞ்சம் வன்மம் இருந்துச்சு அதுல. பாரு இந்த சொன்னது சுபிக்ஷா சேவ் பண்ணும்போது இந்த அக்கா தங்கச்சின்னு ஏதோ சொன்னாரு, அது என்ன சொன்னாரு? சுபிக்ஷாவை சேவ் இனிமே பண்ணும்போது அக்கான்லாம் விளையாட மாட்டீங்கல்ல அப்படின்னு சுபிக்ஷாவை அக்கா சொன்னதுக்கு தங்கச்சின்னு சுபிக்ஷாவுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. ஏன்னா சுபிக்ஷாவை இங்க அலர்ட் திருப்பி கனி வந்து இது விக்ரம் பண்ணிடுவாங்க. கிட்ட இருந்து செப்பரேட் பண்றதுக்கு. இதே guys இது I just கனிக்கு எதிரா சபரிகிட்டயும் சொல்லியிருக்காரு, ரம்யா கிட்டயும் சொல்லியிருக்காரு விஜய் ஸ்டார்டிங்ல. இது விஜேஸ்கே ஸ்டார்டிங்ல தோணி இருக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு உங்களை ஒரு எமோஷனல்